அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சிறந்த அரசியல்வாதி அவர் என்றதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவர் வந்து சிறந்த அரசியல்வாதி. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாவோட பேசுவார். சும்மா மேல்போக்கு அடிச்சு விடுறதில்ல. சும்மா வந்ததை வாய்க்கு வந்ததை பொருளை கலப்புறதெல்லாம் கிடையாது. ஒன்லி டேட்டா. அண்ணாமலைனா டேட்டானா அண்ணாமலை. இதுதான். அவர் எப்பவுமே டேட்டா வச்சு தான் டேட்டாவை பண்ணுவார். அதனால் இந்த திமுகவில் சில அயோக்கி பசங்க மொல்ல மாதிரி முடிக்க வீசி திருட்டு பசங்க, அதாவது கூட்டி கொடுத்து வாங்கி தின்ற மாதிரி, அதை எப்படி சொல்கிறதுனா காசுக்காக அந்த சில்லறத்தனமாக வேலையெல்லாம் செய்வாங்க பார்த்தியா, அந்த மாதிரி வேலையெல்லாம் திமுககாரன் பண்ணுவான். இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சது யார் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில், அதாவது தமிழ் என்ற தமிழை ஒரு லாங்குவேஜ் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை வீட்டில் பிறந்து அவர் படித்து முன்னேறி பணம் கொடுத்து முன்னேறி, திமுககார மாதிரி கொள்ளடிச்செல்லாம் முன்னேறலைங்க. படித்து அவரோட படிப்பை சுய அறிவாலையும் சுய புத்தியிலையும் படித்து அவங்க ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சாதாரண ஏழை குடும்பம் தான், ஆடு மேய்க்கிறவர் தான். அதனால தான் பல்வேறு விமர்சனங்கள்லாம் அவங்க மேலே வைக்கிறாங்க. ஆடு மேய்க்கிறது பரவாயில்லைங்க, ஒரு ஏழை வீட்டிலேருந்து வந்தால் அவங்களுக்குன்னா கேவலமா? அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படிப்பட்ட இடத்துல வந்து ஒரு படித்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக ஆயிருக்காரு. இது எல்லாருக்கும் நம்மளாலேயும் முடியுண்டா, நம்ம ஏழையாக இருந்தால் கூட நம்மளாலேயும் முடியுன்றதுக்கான ஒரு உதாரணம் தான் அண்ணாமலை அவர்கள். அதுக்கப்புறம் அரசியலுக்கு வராரு. அவர் மோடியை அவருக்கு பிடிக்குது. மோடியை பிடிச்சது எங்கே இருக்காரு? கர்நாடகாவில். அதுவும் எங்கே? மொழி தெரியாத ஒரு நாட்டு கர்நாடகாவில் போய் அங்கே கர்நாடகாவின் சிங்கம், இந்த சிங்கம் சூரிய படம் பார்த்துருப்பீங்களா, சிங்கம்னு, அந்த மாதிரி ரியல் சிங்கமாக அங்கே இருக்கிற ரவுடி பையன்லாம் அடக்குமுறையாக கையாண்டிருக்காரு. தப்பு பண்ண அடி தான், பார்த்துக்கலாம், வாய்ஸ் அவுட், குரல் வாய்ஸ், அந்த அளவுக்கு அந்த ஏரியாவை சுத்தம் படுத்த க்ளீன் சிட்டியே பண்ணியிருக்காரு. அவரை இப்பயும் நீ கர்நாடகாவில் போய் பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா அவர் கர்நாடகாவின் சிங்கங்க. அவராவது தலை சிறந்த போலீஸ் அதிகாரியாக, ஐபிஎஸ் அதிகாரியாக கடைசி வரையும் பணியாற்றி வந்திருக்கார். இந்த லஞ்சத்துக்காகவும் மாம்பழுக்காகவும் நம்ம இதில் நம்ம தமிழ்நாட்டில் கூட இருந்திருக்கார். ஐபிஎஸ் அதிகாரி யார் தெரியுமா? அருண்ராஜ். அதாவது அருண் ஐஸ்கிரீம்னு சொல்லுவாங்க அவரை. இப்போ அவருக்கு வந்து சில பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஆனால் திமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த அருண் ஐபிஎஸ் என்ன பண்ணாருன்னா, இந்த சவுக்கு சங்கரோட தாயார் தொடர்ந்து துன்புறுத்தி அவங்க இறந்ததுக்கு காரணமே இந்த அருண் ஐபிஎஸ். இந்த மாதிரி போலீஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் முன்னோடியாக நமது அண்ணாமலை அவர்கள் திகழ்ந்திருக்கார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து மோடி மேலே, மோடியோட அவரோட அந்த எப்படின்னா அந்த விஷன், அதை எதிர்நோக்கு பார்வைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. எதிர்நோக்குனா முன்னாடி நம்ம நாட்டை முன்னெடுத்து போட பார்வை, இதெல்லாம் அவர் பார்த்து நான் மோடிக்காக, நரேந்திர மோடி பிரதமருக்காக நான் பதவி விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் வேலை செஞ்சிருந்த ஐபிஎஸ் பதவியை விட்டுட்டு பிஜேபியில் இணைகிறார். இணைஞ்சு மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு அடித்த அடி யார் தெரியுமா? திமுகவை தான். திமுகவில் இந்த டிஆர் பாலு, கேஎன் நேரு, பொன்முடி, அப்புறம் நம்ம 10 ரூபா பாலாஜின்னு ஒரு பாட்டு ஒன்று தளபதி விஜய் திருச்சி இதில் கரூரில் பாடினார், ஞாபகம் இருக்கா? அந்த 10 ரூபான்ற கண்டுபிடிச்சதே அண்ணாமலை அவர்கள் தான். ஏன்னா தொடர்ந்து திமுகவை டிஎம்கே ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3ன்னு கண்டினியூவாக ரிலீஸ் பண்ணினே இருந்தார். இதெல்லாம் டேட்டா. அதுதான் நான் முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி அண்ணாமலைனாவே டேட்டா தான் அண்ணாமலை. அதில் வந்து எந்த ஒரு மாற்றுக்கிறது. இதனால பெருவாரியான இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலையோட ரொம்ப நேர்த்திக்க ஆரம்பித்தாங்க, லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவன் வரணும், தமிழ்நாட்டுக்கு வரணும், தலைவர் வரணும் அப்படின்னு எல்லாரும் ஏங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவரோட விஷன் பார்வை அப்படி இருக்குது. அண்ணாமலையை வந்து சாதாரணமாக எடை போட முடியாது. அதுக்கப்புறம் டிஆர் பாலு அவரை நேரடியாக அவரே கோர்ட்டில் வாதாடுறாரு. யார்? ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலையை வாதாடுறார், டேட்டாவை எடுக்கிறார், இவன் ஊழல்வாதின்றதை ப்ரூவ் பண்ணுறார். யார்? அண்ணாமலை அவர்கள். ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும்னு சொல்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு உதயநிதி ஸ்டாலின் கிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் கிடையாது. அப்பா தாத்தா கலைஞர், அப்பா மு.க. ஸ்டாலின், அவ்வளோதான். இந்த அடிப்படை குவாலிஃபிகேஷன் மட்டும்தான். வேற என்ன எதனா படிச்சுட்டு வந்திருக்காரா? கிடையாது. அதாவது கிட்டத்தட்ட வாட்ச்மேன் வேலைக்கு கூட லாய்க்கு இல்லாத ஆள் தான் அந்த உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு கடுமையாக விமர்சித்தது தான் அண்ணாமலை. அது உண்மைதாங்க. உதயநிதி ஸ்டாலின்னா வேற அப்பா வந்து தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர்ன்றதை தாண்டி வேற என்ன தகுதிக்கு? இது எந்த தகுதியும் கிடையாது. ஒரே ஒரு தகுதிக்கு, இது வாட்ச்மேன் தகுதி. அது கூட சேர்த்துக்க மாட்டாங்க ப்ரோ, வாய்ப்பு. அது மாதிரி
கடுமையாக அந்த அரசியல் எப்படி படுத்தணும், அரசியல் எப்படி நாகரிக அரசியல் எப்படி கொண்டு வரணுன்றத கொண்டு வந்தவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள். அவர் கட்சி தொடங்குறாருன்னு சொன்ன உடனே பெருவாரியான இளைஞர்கள் வந்து சந்தோஷம் அடைகிறாங்க, எல்லாரும் சந்தோஷம் அடைகிறாங்க, ஓகே தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் முன்னெடுத்து பாடுறது எல்லாமே சரி. ஆனால் அவர் ஒரு டேட்டா ஒன்று சொல்கிறாங்க, எல்லாருமே என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூப்பர் ஸ்டார் வந்துட்டார், சூப்பர் ஸ்டார் வந்துட்டார். சத்தியமாக சொல்கிறேன், அவர் ஒரு சங்கி. அதாவது அண்ணாமலை நம்புங்க, சூப்பர் ஸ்டார் வராரு நம்பி போனீங்கன்னா அவன் வந்து திமுக கிட்ட அடகு வச்சுருவான். எப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவன் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க ப்ரோ. அவன் ஏற்கனவே தளபதி விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு வைத்தறிச்சல் பிடிச்சிட்டு இருக்கான். சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் இல்லை, சாதா ஸ்டார், பவர் ஸ்டார் மாதிரி, ஓகேவா? அந்த மாதிரி வைத்தறிச்சல் பிடிச்சது தான் இந்த சூப்பர் ஸ்டார். ஜெயிலர் 2ன்னு ஒரு படம் இருக்குது ப்ரோ. அந்த ஜெயிலர் 2 வந்து பார்த்தீங்கன்னா யார் எடுக்கிறாங்கன்னா சன் பிக்சர்ஸ் எடுக்கிறாங்க. அது ஒன்று இருக்கா? அதை விட்டுட்டு நம்மளால் வருவாரா? 150 கோடி கலெக்ஷன் விட்டுருவாரா? வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரெட் ஜெயின்ஸ் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலினோட ப்ரொடக்ஷன், அதில் ஒரு படம் வருது. என்ன படம்னு பார்த்தீங்கன்னாக்கா நெல்சன் தயாரிப்பில் ஒரு படம், கமலஹாசனும் ரஜினி இணைஞ்சு 2000 கோடி ஒரு 5000 கோடி கலெக்ஷன் அடிச்சிடுவோன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு படமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சைன் பண்ணியிருக்கார். இதெல்லாம் வந்து விட்டுட்டு வருவாரா? கிட்டத்தட்ட விஜய் மேலே இருக்கிற வைத்தறிச்சலில் தான் அண்ணாமலைக்கு ஆதரவை தவிர அண்ணாமலை மேலே நேர்த்திச்செல்லாம் ஆதரவு கிடையாது. ஆனால் அதே மாதிரி அண்ணாமலையை இந்த பிஜேபி கை விட்டாங்கன்னா இந்த தமிழ்நாடு உள்ள பிஜேபின்ற ஒரு கட்சி உள்ளே வரவே முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பிஜேபின்ற ஒரு கட்சி வளர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணம், முழு காரணமே அண்ணாமலை தான். அவர் இல்லைன்னா அந்த கட்சி கிடையாது. இந்த பிஜேபியில் இருக்க அடிமட்டம் ஒன்றுமே ஆகாது. ஏன்னா அவருக்காக தான் அந்த கட்சி இயங்கிட்டு இருக்கு. இதை மேலக்கிறவங்களுக்கு தெரியும். அண்ணாமலை இல்லைன்னா இன்னும் இல்லை. இங்கே இருக்கிறவங்களாம் ஆபாச பேச்சாளர்கள். இந்த திருச்சி சூர்யான்னு ஒருத்தருவோம் பார்த்தீங்களா, எவ்வளோ பேர் எச்ச நாய் தெரியுமா? அவன் ஒரு அம்மா, அவர் அலிஷா அப்துல்லா, அந்த அம்மாவை அவருக்கு பிறந்த குழந்தையோட அண்ணாமலை போய் பார்க்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாந்தாலும் அந்த குழந்தை யாருக்கு பிறந்தோ தெரில அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தைய எவ்வளோ கேள்த்தனமாக, அது யாருக்குறான்னா பிஜேபியில் இருக்கான் இந்த திருச்சி சூர்யா. இந்த மாதிரி ஆட்களெல்லாம் வச்சுக்கினா இந்த கட்சி உருப்பிடுமா? விளங்குமா? எதுனா விளங்குமா? அண்ணாமலை கட்டி கட்டி சேர்த்து வச்ச கூட்டத்தெல்லாம் உடைக்கிறது தான் இந்த ஆபாச பேச்சு திருச்சி சூர்யா. இந்த மாதிரி நாய்களெல்லாம் இந்த கட்சியிலும் விலக்கி துரத்தினா மட்டும்தான் இந்த கட்சி உருப்படும். ஏன்னா அண்ணாமலையோட உழைப்பு வீணாகக்கூடாது. அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி. அவர் வேணான்னு யாரும் நினைக்கல. தமிழ்நாடு எதிர்பார்க்குதா? எதிர்பார்க்கட்டும். ஒரு அரசியல்வாதி வரட்டும். ஏன்னா இந்த திருட்டு கும்பல் திராவிடன் சொல்லி 70 ஆண்டு காலமாக மக்களை அடிமைப்படுத்தி வச்சுக்கிறாங்க. திராவிடன் என்னன்னு தெரியாது. திமுக காரங்கிட்ட போய் கேளாம், அவன் கட்சி கொள்கை என்னான்னு கேளாம். டேய், அவன் திராவிடன்டா, இந்துக்கள் அழிக்கணும், சில சமூக இதெல்லாம் தூக்கணும், இந்த மாதிரியெல்லாம் வச்சுன்னு வந்துருக்கிறான்டா. ஆனால் எதுவுமே தெரியாமல் இந்த திமுக காரங்கள்லாம் எங்கள் தலைமை பார்த்தியா வேறு லெவலு, உங்களெல்லாம் சொல்லித்தரும். 1000 அண்ணாமலை வந்தாலும் சரி, 1000 விஜய் தளபதி விஜய் போன்று 1000 தளபதிக்கு வந்தாலும் சரி, உங்களெல்லாம் திரட்ட முடியாதரா? திரட்டவே முடியாது. மீண்டும் சந்திப்போம். வீடியோ நிலந்தா ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்கப்பா, போட்டுருங்க.